தமிழ் மொழியின் தூய்மைவாத போக்கிற்கு அடித்தளம் அமைத்த மிக முக்கிய தமிழ் தேசிய அறிஞரும் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையுமான மறைமலை அடிகள் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். மறைமலை அடிகள் 1876 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்துள்ளார். 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி எனும் சிற்றூரில் சொக்கநாத பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் வேதாசலமாகும். தனித்தமிழ் பற்றின் காரணமாக தனது பெயரை மறைமலை என மாற்றிக்கொண்டார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி பல மாணவர்களை உருவாக்கினார். வடமொழி கலப்பின்றி தூய தமிழில் பேசவும் எழுதவும் முடியும் என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்து காட்டியவர் மறைமலை அடிகளாகும். தமிழை வடமொழி ஆதிக்கத்திலிருந்து மீட்க 1916ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். தான் நடத்தி வந்த ஞானசாகரம் என்ற இதழின் பெயரை அறிவு கடல் என்றும், சமரச சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை பொதுநிலை கழகம் என்றும் தூய தமிழில் மாற்றினார். இவருடைய தனித்தமிழ் கொள்கைக்கு இவரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் பெரும் துணையாக இருந்தார். 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் சில முக்கிய நூல்கள் என்னவென்றால் சாகுந்தல நாடகம், பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் 100 உயிர் வாழ்க்கை, அறிவு கொத்து, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி ஆகியவை ஆகும். தமிழ், ஆங்கிலம், வடமொழி ஆகிய மும்மொழிகளிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார் மறைமலை அடிகள். இவரை பாராட்டி தமிழ் உலகம் தமிழ்கடல் என்னும் பட்டத்தை வழங்கியது. சென்னை பல்லாவரத்தில் அமைந்திருந்த இவரின் இல்லம் தற்பொழுது தமிழக அரசால் நினைவில்லமாக மாற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இவரின் நினைவாக ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு மறைமலை அடிகளார் விருது வழங்கி சிறப்பித்து வருகிறது. மறைமலை அடிகளின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய முத்திரையை பதித்த முன்னாள் முதலமைச்சரும் சுதந்திர போராட்ட வீரருமான காமராஜர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்துள்ளார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். விருதுநகரில் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்டு காங்கிரஸில் இணைந்தார் காமராஜர் அவர்கள். அலிப்பூர், வேலூர் உட்பட பல சிறைகளில் 9 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவித்தார். ஏழை எளிய மக்களின் கல்விக்காகவும் மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் இவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை ஆகும். மூடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கிராமப்புற பள்ளிகளை திறந்தார். ஏழை குழந்தைகள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பாரத மிகு மின் நிறுவனம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் இவரது காலத்தில் தொடங்கப்பட்டன. மேட்டூர் கால்வாய் திட்டம், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் உட்பட பல நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தினார் காமராஜர் அவர்கள். கட்சியின் வளர்ச்சிக்காக மூத்த தலைவர்கள் பதவிகளை துறந்து கட்சி பணிக்கு வர வேண்டும் என்ற காமராஜர் திட்டத்தை முன்வைத்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகியோர் பிரதமராவதில் முக்கிய பங்காற்றினார் காமராஜர் அவர்கள். இதனால் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று போற்றப்படுகிறார். மக்களின் தேவைகளை எளிமையாக புரிந்து கொண்டு ஆட்சி செய்ததால் மக்களால் பெருந்தலைவர், படிக்காத மேதை என அன்போடு அழைக்கப்பட்டார். இவரது மறைவுக்கு பின் 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவரது பிறந்த நாளான ஜூலை 15 தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய முத்திரையை பதித்த முன்னாள் முதலமைச்சரும் சுதந்திர போராட்ட வீரருமான காமராஜர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் நூற்றாண்டு கண்ட சுதந்திர போராட்ட வீரருமான என் சங்கரையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். சங்கரையா அவர்கள் 1921 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டியில் நரசிம்மலு ராமானுஜம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சங்கரையா அவர்கள். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் பிரதாப சந்திரன் ஆகும். பின்னர் தாத்தாவின் நினைவாக சங்கரையா என மாற்றப்பட்டது. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வரலாறு பயின்ற போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மாணவர்களை திரட்டி போராடினார் சங்கரையா அவர்கள். BA இறுதித் தேர்வு எழுத 15 நாட்களே இருந்த நிலையில் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதால் இவரது கல்லூரி படிப்பு பாதியிலேயே நின்றது. தமிழ்நாட்டில் இடதுசாரி கொள்கைகளை பரப்பியதிலும் ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக போராடியதிலும் இவரது பங்கு வரலாற்று சிறப்புமிக்கதாகும். சுதந்திர போராட்ட காலத்தில் சுமார் 4 ஆண்டுகளும் சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்காக 4 ஆண்டுகளும் என மொத்தம் 8 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் சங்கரையா அவர்கள். மேலும் 3 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தார். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய நாள்தான் இவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 1964இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுற்ற போது அதிலிருந்து வெளியேறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக காரணமான 32 முக்கிய தலைவர்களில் இவரும் ஒருவராவார். 1967, 1977 மற்றும் 1980 ஆகிய ஆண்டுகளில் மதுரை மேற்கு மற்றும் மதுரை கிழக்கு தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். பாட்டாளி வர்க்கத்தின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்தவர். தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழே விளங்க வேண்டும் என்று வலுவாக வாதிட்டவர் சங்கரையா அவர்கள். 1995 முதல் 2002ஆம் ஆண்டு வரை CPM கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு செயலாளராக பொறுப்பு வகித்தார். தமிழ்நாடு அரசு இவரின் பொது வாழ்வை பாராட்டி 2021ஆம் ஆண்டு முதல் முறையாக தோற்றுவிக்கப்பட்ட மிக உயரிய தகைசால் தமிழர் விருதை வழங்கி சிறப்பித்தது. தனது 102வது வயதில் காலமான இவருக்கு தமிழ்நாடு அரசு முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தியது. என் சங்கரையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.